ஒரு தியேட்டரில் ஒரு 200 டிக்கெட் கொடுத்து வரான்னா ஒரு 5 பேர் பார்க்கணும்னா 1000 ரூபாய் ஆச்சு. இப்போ அந்த 1000 ரூபாய் கொடுத்து படம் பார்க்கறது இல்லாமல் கேட்டால் அங்கே வந்து அந்த மாதிரியான கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸில் இருக்கும்போது கேட்டால் அங்கே ஏதாவது ஒரு பொருளை வாங்கக்கூடிய சூழலாயிடுது. அப்போ ஒரு 5000 ரூபாய் இல்லாமல் அந்த கடைக்கு வந்து நம்ம அந்த படத்துக்கு போகிறதில்ல. ஸோ மால்களில் ஒரு வகையான என்ன சொல்லி கேட்டால் வந்து மக்களை ஈர்க்கிறதுக்காக பண்ணும்போது தியேட்டரில் படம் பார்த்துட்டு அப்படியே ஹோட்டல் போயிட்டு அப்படியே கொஞ்சம் வாங்கிக்கிட்டு இதெல்லாம் முடிச்சு வெளியே வரும்போது கேட்டால் ஒரு ஃபேமிலிக்கு 5000 ரூபாய் கிட்ட. இது ஒரு வகையான வியாபார உத்தி தான் சார். ஆனால் ஆபத்து இருக்குது. மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் வந்து நீங்கள் வந்து வெவ்வேறு காட்சிகளில் நீங்கள் டைம் டிஃப்ரென்ஸாக போட்டு நீங்கள் வந்து ஒரு தியேட்டர் மட்டுமே தான் அங்கே இருக்குது. தியேட்டரில் படம் பார்க்கலாம். மிஞ்சி போனால் ஒரு மக்கள்கிட்ட வந்து சுரண்டுறதுனா அந்த பாப்கார்ன் மூலமாக சுரண்டலாம். பாப்கார்னு தண்ணி இதெல்லாம் ஒரு பக்கம் அங்கேயும் ஒரு சுரண்டல் நடக்குது. ஆமாம், அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை சுரண்டுறான் கேட்டால் பாப்கார்னில் சுரண்டுறான், வந்து கொக்கோ கோலாவில் சுரண்டுறான், இல்லை மற்ற கூல்ட்ரிங்க்ஸில் சுரண்டுறான், அது நடக்குது. ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரியான மால்களில் வைக்கும் போது நான் கேட்டிங்கன்னா அங்கே வந்து பெரும் மக்கள் திரளாக